அட வாங்க, அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி ஒரு கிரேவி வச்சு சாப்பிடுங்க. வேலையும் மிச்சம், உடம்பும் குளிர்ச்சி. அதாவது தயிரை தான் சொல்கிறேன். தயிர், உருளைக்கிழங்கு இந்த ரெண்டுத்தையும் வச்சு ஒரு சூப்பரான நார்த் இந்தியன் டிஷ் தான் செஞ்சுருக்கேன். இது நார்த் இந்தியன் டிஷ் தான், பட் இருந்தாலும் நம்மளும் செஞ்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஆல்ரெடி வேக வச்சுருந்த உருளைக்கிழங்க தோலெல்லாம் உரித்து குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த மாதிரி ஆயிலில் வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணி ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம். ஓகே, ஆல்ரெடி வந்து 70% வந்து பாயில் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 30% வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம். ஓகே, அதுக்கப்புறம் அதே எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக சீரகத்தை போட்டு நல்லா பொரிய விட்டுடலாம். அதுக்கப்புறம் வெள்ளை பூண்டை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் ஆயிலில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஓகே, காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணி போடுங்க, நீளமாக போடாதீங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா நீளமாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். அதாவது இது எதுவுமே வந்து ஓவராக குக் ஆகக்கூடாது, லைட்டாக வதங்கினா மட்டும் போதுமானது. ஓகே, அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை போட்டு அதையும் நல்லா தாளிச்சிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் ஒரு தக்காளியை நீளமாக கட் பண்ணி அதையும் வந்து போட்டு கலரிக்கலாம். இப்பவும் சொல்கிறேன், நல்லா குழஞ்சி வர வேண்டாம். ஓகே, லைட்டாக வதங்கினா போதும். அதுக்கப்புறம் என்ன, கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய உருளைக்கிழங்கை போட்டு நல்லா வதக்கிட்டு இதில் தேவையான மசாலா மஞ்சத்தூள், கலருக்காக லைட்டாக காஷ்மீரி சில்லி பவுடர், அப்புறம் டேஸ்ட்டுக்காக உப்பு, இந்த மூணுத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். ஓகே, நல்லா வதங்கிட்டே இருக்கும்போது அந்த வாசனை வந்து சூப்பராக இருக்கும். ஏன்னா உருளைக்கிழங்கு வந்து ஆல்ரெடி வந்து நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக பெருங்காயத்தூளை வந்து ஆட் பண்ணணும் கண்டிப்பாக. ஓகே, ஸோ பெருங்காயத்தூளை ஆட் பண்ணி அதையும் போட்டு நல்லா வதக்கணும். ஸோ இந்த இடத்துல தான் மெயினாக தயிர் வந்து நல்ல கெட்டியான தயிர், புளிச்ச தயிர் இருக்கக்கூடாது. ஓகே, கொஞ்சம் புளிப்பு கம்மியாக இருக்கிற தயிரை போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஓகே, அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த தயிரை ஃபுல்லாக கிண்டுங்க. ஏன் அப்படின்னா ஆன் பண்ணி வச்சுட்டு பண்ணோம் அப்படின்னா தயிர் வந்து திரிஞ்சு போயிடும், அவ்வளோதான். ஓகே, ஸோ இந்த டைமில் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அள்ளி கொடுக்கறதுக்கு நம்ம மெயினாக ஆட் பண்ண போகிற ஒரே இன்க்ரீடியன்ட் கஸ்தூரி மேத்தி. ஓகே, கஸ்தூரி மேத்தியை நல்லா கசக்கி அப்படியே ஃபுல்லாக மேலே அப்படியே தூவி விடுங்க. கஸ்தூரி மேத்தி இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலையை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் போட்டுட்டு சுட சுட சாதத்தில் இந்த ஒரே ஒரு கிரேவியை மட்டும் வச்சு சாப்பிடுங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சைட் டிஷ்ஷாக தான் உருளைக்கிழங்கு அதுலேயே இருக்கே.